இப்படி சொல்லக்கூடிய முனிவர்கள தலை சிறந்த முனிவராக விளங்கக்கூடிய என் பெயர் திருலோகச் சஞ்சாரி. அப்படி திருலோகச் சஞ்சாரியாக இருந்தாலும் கட்சியுலோகத்தை பற்றியமாய் ஆட்சி புரிந்து கொள்ளிய எமது தந்தையாக பிரமாதேவர் தாயார் தேசம் கட்சி குறிக்கக்கூடிய என் மரபுத்தாய் கலைவாய் இப்படி சொல்றீங்க வந்த காரணம் என்ன? காரணமா தந்தையார் செய்யக்கூடிய பூஜைக்கு நான் பணிவிடை செய்யாத காரணத்தினால் எனக்கு சாபத்தை அளித்தார். பொய்ச்செய்தி காரணத்தினால் தினம் ஒரு கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகத்தை செய்யவில்லை என்றால் உன் முதுகு முழுக்க எரிக்கும், கால்கள் நீங்கும், உங்கள் நீங்கிவிடும். இப்படி சாபத்தை அளித்தார். சாபத்தை அளித்து நான் வெள்ளகிரி ஆளக்கூடிய பரமலுடன் செஞ்ச பொழுது என் வேடத்தை பாராட்டி என் உயிரிலும் மேலான கோழியை எனது அண்ணன் கொட்டாக்காட்டு தரத்தில் வாக்கிய கொள்கிறோம் சேர்மன் ஐயா அவர்களும் எனக்கு நன்கொடை வழங்கி கொண்டாடை போட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கருத்தூர் கருத்தில் வைக்க செய்யக்கூடிய அனைத்து மக்களும் இந்த மாரியம்மன் நாளை எப்படி போல் வாங்குறதோ இது எனது அக்கா அவரும் எனக்கு நன்கொடை வழங்கினார். இந்த மாரியம்மன் அனுகிரகித்தினால் இங்குள்ள பெருமையர்கள் சிறியோர் பெரியோர் தாய்மார் தந்தைமார்கள் நாடகத்தை கல்வி கலைக்கு வந்தவர்கள் இந்த கலைஞர்கள் அனைவருமே இந்த நபருடைய புண்ணியத்தில் சிறப்பாய் வாழ்க்கை வாழ்த்துகிறார்கள். மரபுகளை கண்டுபிடிச்சு பேரப்பிள்ளை பயப்பட வேண்டாம், நான் சிவபானை கொடுக்கிறேன். தங்கச்சி இவரும் இவர் குடும்பம் செழிப்பாக தங்கச்சி தான் நடத்தி போய் கொண்டாட நினைக்கிறேன். அதனால பரமனர் சட்டம் ஒழிஞ்சு ஒரு சிவமாலை கொடுத்தா உங்க தாத்த கொடுத்து சாமான் அந்த சிவமாலை கோச்சலம் செய்தால் இல்லையே. அவர் இல்லத்தில் வருவார்கள், அவரால் கழகம் நிற்கும். வணக்கம் வணக்கம் தலைக்கழகு சுகமாதம் சட்டைக்கு செல்வதற்காக பட்டைகள் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். அந்த வாதாதி இடத்துல சென்று பன்னீருக்கு அடிபடுது போய் சின்ன சட்டையா பிடித்த தேவை விட சொல்லுங்கள் ஆட்சி மறுத்தால் சண்டையே அப்படியே ஒன்று கேட்டு
ஒரு நுணை சுற்றி வரக்கூடிய வீட்டு வார்த்தைகளை கொண்டு எனக்கு வேண்டாம். நான் வந்து சமாதானத்துக்காக வந்து பொதுமனுஷன் வச்சுட்டேன். தேவனுடைய விடுவித்து அந்த வீரமணியை சட்டமடைந்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரத்னாபி கொஞ்சம் வாழலாம். நீங்க சிறுபிடிச்சிருக்கீங்களா? அந்த தேவரை அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும். தேவரை அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும். நான் செய்து மிக்க அந்த வீரவழியின் பாதத்தில் சட்டமடைஞ்சினா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரத்னாபி கொண்டு நான் சமாதானத்துக்கு வந்தவன். சண்டைக்கு வரல. இப்ப சண்டையா சமாதானமா? அஞ்சாவது அஞ்ச வளைத்தவன் எவனா இருந்தாலும் சரி சண்டைத்தான் நடக்கணும். சமாதானத்துக்கு ஒருபோதும் நடக்காது. இங்க வாடா ஒரு வார்த்தை. இந்த ரைட்டுக்கமும் பனைமரம் போல நினைச்சுக்க. இந்த பனைமரம் இந்த ரைட்டு மரம் ஆலாமரம் போல நினைச்சுக்க. இந்த ஆலாமரத்துக்கு எத்தனை வீடுகள் வரும்? நிறைய வரும். அதுல அடியில நிழல் நிறுத்தால் மக்கள் போய் அந்த நிழலுக்கு நிற்பாங்கல்ல, நிறைய ஜனங்கள் நிற்கும். இந்த ஒன்றி பனைமரம் இது அடியில எந்த ஜனம் நின்று எவ்வளவு கொடுக்கும்? ஒன்றி பனைமரத்துக்கு சமம் நீங்க. இந்த ஆலாமரத்துக்கு சமம் வேற வன்னியர்கள். இதுக்குதான் முடிவு செய்யும். எவனா இருந்தாலும் சரி அப்படியா? அப்ப சமாதானம் இல்ல. சண்டைதான் அப்படியா? இறுதியான முடிவு சண்டை. இப்பொழுது பிரபுத்து படையை தயாரிக்க பார்க்கலாம். அவர் 2 தடவை போட்டுக்கிறாங்க. அவர் நல்லா பண்றாங்க பேசிட்டாங்க. அப்ப இருந்தாலும் சண்டையா சமாதானமா தூது வந்திருக்கிறான். அது சீக்கிரம் அரவணைக்கு ஓடி என் மகனை நாடு பார்த்தியும் அப்படியே இருக்கட்டும். போனது காயா எடுத்து வைத்தேன். அந்த அகத்தப்பனை கேட்கவே என் வார்த்தை. உயிர் நின்று வேணும்னா சமாதானம் இல்லை என்றால் சண்டை எப்படி வரும்? சண்டைக்கு தயார்ன்றானா? தம்பி அண்ணா இதற்குமே அவர்களை உயிரோடு விடக்கூடாது. பொறுத்திருந்தாங்க நம்ம தேடி பையன் புறப்படுவாங்க. ஆமா காரியமரத்திலே வரத்தை பெற்று போகலாம் அண்ணா. சரி பத்ராளி ஓம் சக்தி பராசக்தி சக்தி